அதிகரித்து வரும் மன முறிவுகள் குறித்து மக்கள் மனசு பகுதியை தற்போது பார்க்கலாம். பிப்ரவரி வந்துட்டாலே காதல் காலம் தானே. காதல்ல உண்மையா இருக்கிறது ஆண்களா பெண்களா? மனமுறிவு எதனால ஏற்படுது? மனமுறிவு ஏற்பட்டால் அடுத்த ரிலேஷன்ஷிப்புக்கு போறது ஓகேவா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு நம்ம மக்கள் மனசுல மக்கள்கிட்டே கேட்கலாம். இப்போ இருக்க கேர்ள்ஸ் தான் ரொம்ப செக்யூர்டா இருக்கிறதா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைஃப்ல செட்டில் ஆகணும், கார் இருக்கா, பங்களா இருக்கா, எல்லாமே ஜுவல்ஸ் கிடைக்குமா, எல்லாமே பார்த்து தான் பசங்களை சூஸ் பண்றதே அப்படிதான் செலக்ட் பண்ணி தான் சூஸ் பண்றாங்களே. இப்பெல்லாம் வந்து நிறைய டைவர்ஸ்லாம் நடக்குது. அதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க நீங்க? ஸோ லவ் பண்ணும்போது வந்து நம்ம இன்ட்ராக்ஷன் வேற மாதிரி இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது, அதனால அவங்களுக்குள்ள கிளாஷஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்புறம் பாண்டிங் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சு போய் பிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். இப்போ நிறைய சோஷியல் மீடியா இருக்கு, நிறைய பேரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, கூட ஃப்ரெண்ட்ஸோடது அண்ட் கூட இருக்க பீப்புளோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி மேபி தே வில் ஆல்சோ கெட் டிஸ்ட்ராக்டட். நார்மல் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட பூர்த்தி ஆகாத போது அது மாதிரி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன், பிரேக்கப்ஸ் வருதுன்னு நான் நினைக்கிறேன். கல்யாணம் இப்போ ஒருத்தர் நான் என்ன எடுத்துங்க, நான் குடிக்கிறேன், கல்யாணம் பண்ண குடிக்குமான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வருவேன். நான் குடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, புரியுங்களா? அது மாதிரி சில தப்புகள் நிறைய பண்ணும்போது அவங்க டிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இப்போ சாய்ஸஸ் நிறைய ஆயிடுச்சு, அதனால வந்து எல்லாரும் நிறைய சாய்ஸஸ் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கமிட்மெண்ட்டில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரிலேஷன்ஷிப் விட்டு வெளியில் போகிறது ஓகேவா? அவங்களுக்கு அந்த வைப் மேட்ச் ஆகலன்னா கலந்துக்கிறது நல்லது தான். பெண்கள் முதல்ல சம்பாதிக்கிறாங்க, இண்டிவிஜுவலாட்டி ஆயிடுச்சு, அதனால் ஆப்வியஸாக அவங்க தனி காலில் நிற்க பார்க்குறாங்க, போயினே இருக்கிறாங்க. அப்போ வந்து இருந்து தான் வாழணுன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு, இப்போ இல்லை. உண்மையாக ஆண்கள் தாங்க. ஆண்கள் தான். எந்த வகையில் ஆண்கள் ரொம்ப உண்மையாக இருக்காங்க ஒரு உருவில்? எந்த வகையிலன்னு சொல்ல தெரியல. பொண்ணு உண்மையாக இருந்தால் பசங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க, பசங்க உண்மையாக இருந்தால் பொண்ணுங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. ரீசனே எல்லாமே இப்போலாம் பிரேக்கப் ஆகிட்டு போயினே இருக்குல்ல, அதனால. ஓகே, ஒரு பிரேக்கப்ன்றது ஓகேவா? ஒரு பிடிக்காத ஒரு உறவில் இருக்கிறத விட பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் போயிடலான்றது ஓகேவா? இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அதில் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு இத்தனை லவ் பண்ணிட்டோன்னா இப்போ அதில் தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ரீசனே இல்லாமல் பிரேக்கப்லாம் பண்ணிட்டு போகக்கூடாது. பாவம் அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். இண்டிபெண்டன்ஸ், ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டாங்க ஆண் வர்க்கம் பெண்களுக்கு. அதனால இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் வேணும், நமக்கும் ஒரு லைஃப் வேணும், இண்டிவிஜுவாலிட்டி வேணும். நம்ம வந்து எப்போவுமே அடங்கி ஒடுங்கி இவந்தோ நம்ம வந்து நம்ம ஃபீல்டில் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணி இருந்தால் கூட வீட்டுக்கு வந்த அப்புறம் ரொம்ப அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க, இல்லைன்னா திமிரு பிடிச்சவா இப்படி அப்படின்னு பேசுவாங்க. அந்த வீட்டு பெண்களே கூட பேசுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இருந்து பார்த்து அவங்க அம்மா எல்லாம் பார்த்து, அவங்க ஆண்டி எல்லாம் பார்த்து, எல்லாரையும் பார்த்து பீப்புள் இப்போ வர யங்கர் ஜென்ரேஷன் ஃபீல் தட் எதுக்கு நம்ம எல்லாம் பொறுத்துட்டு இருக்கணும், நம்ம லெட் அஸ் லிவ் அவர் லைஃப்ஸ். நீங்கள் சொல்கிற அதே ரீசன் தான், விட்டு கொடுத்து போகிறது இல்லை. இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு அந்த ஒரு விட்டு கொடுத்து போகிற இது இல்லை. கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ரெண்டு சைடுமே ஈகோ இருக்கு, கொஞ்சம் ஈகோஸ் அதிகமாக கண்டிப்பா இருக்கு. ஒரு பிடிக்காத ஒரு உறவுல இருக்கிறது சரியா, என்னன்னாலும் இருக்கணும் அப்படின்றது சரியா, இல்ல அடுத்த இல்ல நீங்க பிடிக்கலன்னு எதை வச்சு சொல்றீங்க? உங்களுக்கு டக்குன்னு டிசைட் பண்ண முடியாது, பிடிக்கலங்கிறது தெரியாது இல்லையா? கொஞ்ச நாள் பழகி பார்த்தாதான் தெரியும். ஸோ எல்லா சைடுமே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அதுதான் கொஞ்சம் ஒரு ஃப்ளெக்சிபிளா இருந்தோம்னா நீங்க ஒரு ஸ்டெப் இறங்கினா இன்னொருத்தர் வந்து ஒரு 2 ஸ்டெப் கீழே இறங்கி வருவா. ஏன்னா ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாததுனால அதிக பிரேக்கப் ஆகும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிட்டா அடுத்த ரிலேஷன்ஷிப் போறது ஓகேவா, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லயே ஸ்டிக் ஆயிருக்கணும்? மூவ் ஆன் பண்ணலாம். அவங்க ஒரிஜினல் உண்மையா இல்லன்றப்ப மூவ் ஆன் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.